கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நீங்கள் யாவரும் இந்த போட்டியில கலந்து கொண்டீர்கள், மிக சந்தோஷம். தேவனுடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் எண்ணின பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த வசனங்களின் வாயிலாக நீர் எங்களோட பேசும். நம்முடைய வசனத்திலே இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளதப்பா. அதை எங்களை உருவாக்க வல்லமை உள்ளது. அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களை சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதிலே தேறினவர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி. இன்றைக்கும் எங்களோடு நீ பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியை நம்ம அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நம்ம வேதவினா போட்டியில கலந்து கொள்ற எல்லா தேவ பிள்ளைகளும் சுமார் 3 மாதம் வரைக்கும் நல்லா படித்து நல்லா ஆராய்ச்சி செய்திருப்பீர்கள். நீங்க கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. கட்டளைகளை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே இன்னும் நமக்கு அதிகமான பொறுப்புகள் உண்டு. தேவன் நம்மிடத்திலிருந்து பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் கேட்டா, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கிறதுல தேறினவர்களாய் மாறும். அல்ல, கவனிங்க. பிரியமாய் நடக்கிறதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவார். உண்மைதான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம எப்படி வளரணும்? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறதுல தேறினவர்களாய் மாறணும். அப்ப தேறினவர்களாய் மாறணும் நம்ம வாஞ்சிக்கும் போது, விரும்பும் போது நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் தேவனோட நடக்கும்போது, இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். அப்ப ஒவ்வொரு நாள் என்ன செய்வீங்க? புதுசு. அதாவது புதுசுனா புதிய காரியங்களை சொல்ல, நம்ம இன்னும் ஆண்டவருக்கு இன்னும் எவ்வளவு பிரியப்படுத்தலாம், இன்னும் ஆண்டவரை எவ்வளவு கனப்படுத்தலாம், இன்னும் ஆண்டவருக்கு நம்ம வாஞ்சியோட எப்படி வாழலாம் என்று சொல்லி அதன் மேலே உங்க சிந்தை வைத்திருப்பீர்கள். நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள், அந்த மேலானவைகளை நாடுங்கள், அதற்காக வாஞ்சித்து ஓடுங்கள். உங்க சிந்தை எல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் எப்படி ஆண்டவருக்காக பிரியமா வாழணும். ஒரு கணவன் மனைவி வாழ்கிறார்கள். கணவன் மனைவியை நேசிக்கிறார், மனைவி கணவனை நேசிக்கிறார். இருவரும் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்வாங்க தெரியுமா? மனைவி இப்படிதான் நினைப்பாங்க, கணவனுக்கு நான் பிரியமாய் எப்படி வாழ்வது. கணவன் என்ன நினைப்பார்? நான் மனைவிக்கு எப்படி பிரியமாய் வாழ்வது. அன்பின் நிமித்தமாக அந்த காரியத்தை செய்ய நீங்க முற்படுவீர்கள். இன்னைக்கு நல்ல கவனிங்க. தெய்வம் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது இதுதான். கர்த்தருக்கு பிரியமானது அதை செய்வதற்கு நாம் அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாய், அதுல தேறினவர்களாய் இருக்கணும். we should excel. ஒரு மனிதன், மாணவன் படிக்கிறான், 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு எங்க போறான்? அடுத்த லெவல்ல BA, BSco, BEO, MBO படிக்கிறான். அந்த MBA எல்லாம் படிச்ச பிறகு அடுத்தது தேறினவர்கள் மாறணும்னு பாக்குறான். அப்போ
ஒரு சாதாரண உலக பிரகாரமான படிப்புக்கே இவ்வளவு நேரத்தையும் இவ்வளவு சிரத்தையும் அவன் தருகிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம இன்னும் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு ஜனங்கள் சபைக்குள்ளேயே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறத நாடுறது இல்ல, சுகபோக பிரியர்களா இருக்கதா விரும்புறாங்க. கொஞ்சம் வசனத்தை இதுக்காக வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:4 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள், பாருங்க நல்ல கவனிங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தீமோத்தேயுக்கு பவுல் கட்டளை கொடுக்கிறார், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்னா சபைக்குள்ளேயே எப்படிப்பட்ட மனுஷர்கள் காணப்படுகிறார்கள்? சுகபோக பிரியர்கள், பண பிரியர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாடுவதில்லை, மாறாக மனுஷனை பிரியப்படுத்துவதற்கும் தங்களை பிரியப்படுத்துவதற்கும் தான் நாடுகிறார்களே ஒழிய வேறு ஒன்றுக்கும் தன்னுடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் அவர்கள் செலவிடுவதில்லை. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம். இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற நமக்கு தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். என்ன அது? நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய எப்பொழுதுமே நாட வேண்டும். அதன் மேலே நாம் அதிகமாக வாஞ்சை வைத்து தேறினவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை 3 பிரிவாக பிரித்து 3 பகுதியாக தியானிக்க வேண்டும். ஒரு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வி? தேவனுக்கு பிரியமானது என்ன? நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்கணும் வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு பிரியமானது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு பிரியமானது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அவருக்கு பிரியமா ஜீவிக்க முடியும். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன? இந்த கேள்வி நம்மிடத்தில் எழும்ப வேண்டும். சோ முதல் பகுதி தேவனுக்கு பிரியமானது என்ன. இரண்டாவது பகுதி தேவனுக்கு பிரியமானது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அதுக்காக நான் எப்படி அதை நான் செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்த இல்லையா? தெரிந்து கொள்றது வேற, செயல்படுத்துவது வேற. அப்போ தெரிந்து கொண்டேன், என் தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று தெரிந்து விட்டேன். தெரிந்து விட்ட நான் அதை செய்வதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும், என்ன எப்படி அதை செய்யறது, அதுக்குள்ள முறைகள் தான் என்ன. இப்படி ரெண்டுத்தையும் தியானித்த பிறகு நம்ம அடுத்த பகுதியில் போறோம். தேவனுக்கு பிரியமானதை தெரிஞ்சுட்டேன், தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு அதுல தேறினவனா இருப்பதற்கு நான் என்ன செய்யறேன்? வாஞ்சித்து அதை பிரயாசத்துல கொண்டு வருகிறேன், அது என்னுடைய செயல்பாட்டுல கொண்டு வருகிறேன். அப்படி கொண்டு வந்தா என் தேவன் என் மேல் பிரியம் வைத்து எனக்கு அவர் என்ன ஆசீர்வாதங்களை தருவார். அப்ப தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், இது மூன்றாவது பாகமாக நாம் தியானிக்கிறோம். சோ 3 பகுதியை ரொம்ப சுருக்கமாக உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை வீட்டுல போய் அதிகமாக தியானியுங்கள். நீங்க தியானித்தீங்கன்னா ரொம்ப மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வேதத்துல சில பேரை ஆண்டவர் பிரியமானவன் 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 சொல்லி இருக்கிறார். இந்த வேதவினா போட்டியிலேயே நீங்க கலந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாம் நன்றாக தியானித்திருப்பீர்கள். அதுல ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமானவனா இருந்தார். யார் அந்த மனிதன்? சாமுவேல். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து யாருக்கு பிரியமா நடந்துட்டான்? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தார். பாருங்க, கர்த்தருக்கு ஒரு மனுஷர் பிரியமா நடந்தா அவன் மனுஷருக்கும் பிரியமா நடப்பான். மனுஷனை பிரியப்படுத்த மாட்டான், மனுஷனுக்கு பிரியமா நடப்பான். நல்ல கவனிங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மனுஷனுக்கு பிரியமா நடப்பது வேற, மனுஷனை பிரியப்படுத்துறது வேற. மனுஷனை பிரியப்படுத்துவது நம்முடைய லக்கம் அல்ல, நம்முடைய நோக்கம் அல்ல. மனுஷனுக்கு பிரியமா நடக்கிறதுனா சாட்சியா ஜீவிப்பது.
சோ முதல் வருங்க சாம்பேல் என்று பிள்ளையாண்டான் வளர்ந்தார். வளர்ந்து 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 என்னவா மாறினார்னா, அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக. இந்த மாதிரி இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யாரு? ஏனோக். ஏனோக்கு குறித்து வாசிங்க, எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே நற்சாட்சி பெற்றான். இல்ல கவனிங்க, ஏனோக்கு பாருங்க, உலகத்துல இருக்கும் நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றான். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நடந்தாரு. எப்படி பிரியமா நடந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் ஆண்டவரோட வாக் பண்ணும்போது எத்தனை ஆண்டு ஏனோக்கு இந்த உலகத்துல வாழ்ந்தார்? 365 நாள். 65வது வருடம் வரைக்கும் குடும்பத்துக்காக வாழ்ந்தார். ஆமென். அதனால அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக வாழலன்னு சொல்ல வாழ்ந்தாரு. ஆனா கொஞ்சம் ப்ரையாரிட்டி மாறிடுச்சு, முக்கியத்துவம் மாறிடுச்சு. எப்படி பாருங்க, 65வது ஆண்டில யாரை பெற்றெடுத்தார்? மெத்துசலாவை பெற்றெடுத்தார். மெத்துசலாவை பெற்றெடுத்த பின் சம்திங் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இந்த வேதவின போட்டி 2022ல நீங்க கலந்து கொண்ட பிறகு உங்க வாழ்க்கையில சற்று மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம்? இந்த 2022வது வேதவினா போட்டியில கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளே, இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது நீங்கள் அடுத்த கனவே உங்கள் சிந்தையை மாற வேண்டும், உங்களுடைய நோக்கங்கள் மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியத்துவம் மாற வேண்டும். நீங்கள் என்ன முக்கியத்தோடு வாழ்ந்தா, என்ன நோக்கத்தோடு வாழ்ந்தா, என் தேவனுக்கு நான் பிரியமாய் நடப்பது எப்படி, என் தேவனுக்கு பிரியமான எப்படி, ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதில் தேர்வு. ஏனோக்கு 65 ஆண்டுக்கு பிறகு இந்த யோசனை வந்துருச்சுங்க, சிந்தை வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம்? தேவனோட நடந்தார். எத்தனை ஆண்டு? 300 ஆண்டு. எவ்வளவு? 300 years. ஆண்டவர் பார்த்தாரு, ஏனோக்கே நீ இங்க இருக்கலாகாது, நீ ஏன் கூட வந்திருப்பா, தூக்கிட்டு விட. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை தன்னோடு எடுத்துக்கொண்டார். வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று எப்பொழுது நற்சாட்சி பெற்றான்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கும்போது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த வாழ்ற சொற்ப நாட்களில ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு நற்சாட்சி பெற்றணும். நான் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றது, நீ எனக்கு பிரியமானவன். இப்படி நம்ம வாழ பிரயாசம் எடுப்போம். ஹல்லேலூயா. எடுப்பீங்களா? இந்த 2022வது வேதவினா போட்டியில கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை இங்க இருந்து வெளியில போகும்போது அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கடந்து செல்வீர்களா? ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. மூன்றாவது இன்னொரு நபர் ரொம்ப அருமையான தேவ மனுஷன். அவர் யார் தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் தீர்க்கதரிசி எந்த ஊர்ல இருக்கார்? எந்த தேசத்துல இருக்கார்? பாபிலோன்ல இருக்காரு. பாபிலோன் குழப்பத்தின் இடம். குழப்பத்தின் இடத்துல தான் இருக்காரு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துலதான் இருக்காரு. ஆனா அந்த இடத்துல இருந்து தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிறார். தேவ சுத்தத்தை நிறைவேற்றின மனிதர் தேவனோடு ஜெபத்திலே போராடி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். அவரை குறித்த ஆண்டவர் தம்முடைய தூதனாகிய காபிரியேல் மூலம் என்ன சொன்னார்? தானியேல் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மூன்று முறை தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது, எனக்கு பிரியமான மனுஷனே, தேவனுக்கு பிரியமான மனுஷனே. நம்மை குறித்து இப்படிப்பட்ட சர்டிபிகேட் வருமா? இப்படிப்பட்ட நற்சான்றிதழ் வருமா? நீ தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன். சோ நிறைய பேர் இருக்காங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்வது, என் இதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா என் இதயத்தோட இருக்கான், என் இதயத்தோட இருக்கான், என் அன்புக்கு பாத்திரனவன், எனக்கு பிரியமானவன், நான் சொல்றதெல்லாம் செய்வான், நான் என்னெல்லாம் சித்தம் கொள்கிறேனோ எல்லாம் செய்வான். தாவீதை குறித்து சொல்லப்பட்ட அருமையான சாட்சி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? பரலோகம் என்ன சாட்சி கொடுக்கும்? இதை சிந்தித்து தியானித்து செயல்படுங்கள். சீக்கிரமாய் செயலில் இறங்குங்கள். நீங்களும் இந்த நற்சான்றிதழ் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். சோ முதல் பகுதியை நம்ம எடுத்தோம். தேவனுக்கு பிரியமானது என்ன? 4 காரியத்தை மாத்திரம் முக்கியப்படுத்தி சொல்றேன். தேவனுக்கு பிரியமானது என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல் ஆண்டவர் எதை விரும்புறார்? நமக்கு வந்து விசுவாசம். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அந்த விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்திருக்கணும் விரும்புகிறார். நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்படும் போது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவ பிள்ளைகளுக்கென்று தேவன் ஒப்பு கொடுத்த விசுவாசத்துக்கு பேர் என்ன? மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதா 20ஆம் வசனத்துல வாசிக்கிறீர்கள். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி கொண்டு நாம் தேவனுடைய சத்தியத்துல வளர வேண்டும். அப்போ தேவன் நம்மிடத்துல இருந்து முதலாவது ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னா விசுவாசம் தான். ஏன்னா இந்த விசுவாசத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்காதது அவர் எந்த எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்களே, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீர்களே, அந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறீர்களா? விசுவாசம் இல்லாமல் வருவது எல்லாம் பாவம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் எதெல்லாம் வருதோ எல்லாம் பாவம். அப்போ தேவனே நம்ம எவ்வளவு நேரம் பாவம் செஞ்சிருக்கோம், எத்தனையோ வேலையை செய்யறோம். தேவன் மேல் விசுவாசம் வைக்காமலே செய்யறோம். தேவனுடைய சமூகத்துல நம்பிக்கை வைக்காமலே செய்யறோம். இது பாவம் அல்லவா? அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? என் பிள்ளை எனக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதல் காரியம் கவனிங்க, விசுவாசம். இரண்டாவது காரியத்தை சொல்கிறேன், பரிசுத்தம். இரண்டாவது மிக முக்கியமானது தேவன் அவர் பிரியப்படுகிறது என்னன்னா பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கு. அந்தப்படி பேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து. நல்ல கவனிங்க. அப்ப தேவன் என்ன விரும்புறார்? நமக்கு பரிசுத்தம். அப்ப ஆண்டவருக்கு பிரியம் என்ன? தேவ பிள்ளைகிட்ட இருந்து தேவன் பிரியப்படுகிற காரியம் என்ன? என் பிள்ளைகிட்ட அந்த பரிசுத்தம் இருக்கா? இந்த பரிசுத்தம் யாரு கொடுத்தா? நீங்களா பெற்றீங்களா? நீங்களா சம்பாதிச்சீங்களா? இல்லையே. பரிசுத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. எப்படி கொடுத்தாரு? இல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தம்முடைய சரீரத்திலே சுமந்து கொண்டாராம். சுமந்து கொண்டது மாத்திரமல்ல, சுமந்து கொண்ட தேவன் நமக்கு தம்முடைய நீதியையும் தந்தார். அல்லேலூயா. என்ன தந்தாரு? தேவ நீதியை பெற்றுக் கொண்டதினால்தான் நாம் பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிறோம். தேவ நீதியை பெற்றுக் கொண்டதினால்தான் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவர்களாய் மாறி இருக்கிறோம். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவ நீதியை பெற்றுக் கொண்டவன் தான் பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானுக்குள்ள சாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பிதாவாகிய தேவனை காணக்கூடாமல் இருந்தானோ, அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவனாய் இருந்தானோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நமக்கு தம்முடைய நீதியை கொடுத்து அவருக்கு முன்பாக மகா பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாய் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை நீங்க எப்படி கையாளுறீங்க? அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்றாரு, வேசி மார்க்கத்துக்கு விலகியிரு, உன்னுடைய சரீரத்தை, இந்த சரீரம் விலைக்கிரயம் கொடுத்து இயேசு மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தை உனக்கு மீண்டும் பரிசுத்தமாக்கி கையில கொடுத்திருக்கிறார். சரீரமே தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறது. அந்த ஆலயத்தை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீர பாண்டத்தை எவ்விதத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தீட்டுப்படுத்தி ஆண்டவருடைய பிரியத்தை இழந்து விடாதீர்கள். இந்த சரீரம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தது. எப்படி? கர்த்தர் எனக்கு கொடுத்தது. இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இந்த சரீரம் என்னுடையதுன்னு நிறைய பேர் அப்படி மார்த்தட்டி சொல்லுவாங்க. ஏன் இஷ்ட பிரகாரம் நான் வாழ்வீங்க, ஏன் இஷ்ட பிரகாரம் ஜீவிப்பீங்க? நோ 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 நோ. தேவ பிள்ளையே, ஓ இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துராத. இது உன்னுடைய சரீரம் அல்ல. தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால்
உனக்காக மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். இந்த சரீரம் பரிசுத்தமாக்கி உன் கையில கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தை அவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுப்பாயாக. எப்படிங்க உங்க சரீர பண்டத்தை நீங்க காத்துக்கொள்ளணும்? பரிசுத்தமாயும் கனமாயும். 2 வார்டு நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவர். மார்பில சாய்ந்து இருந்த ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னா அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் தான். அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய நிருபத்துல, முதலாவது நிருபத்துல எழுதும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது எப்படி இருக்கிறோம் தெரியுது, ஆனா அவரை சந்திக்கும் போது எப்படி இருப்போம்னு ஃபுல்லா தெரியல. ஆனா எப்படி இருப்போமா? அவர் சுத்தமாய் இருக்கிறது போல, அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல, அவரை போலவே நாம் மாறப்போகிறோம். அவரை போலவே மாறப்போகிறோம். அப்படி மாறப்போகும் மனிதன் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அவர் சுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். அப்ப 2வது நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு பிரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். 3வது தேவனுக்கு பிரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சாதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். இந்த வசனத்துல உள்ள முக்கியமான பகுதியை கவனிங்க. பலியில தேவன் பிரியப்பட்ட, அப்பனா பலி வேண்டாமா? வேணும். இன்னைக்கு ஆராதனை வேணுமா? வேண்டும். ஆராதிக்கிறது தப்பே இல்லை. நல்ல பாடல்களை பாடி நல்ல வாத்தியங்களை வாசித்து சும்மா அழகா ஆராதிக்கிறது தப்பே. ஆனால் அடுத்த கேள்வி எழுப்பும், என் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா? என் ஆராதனையை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? அது ஒரு கேள்வி எழுப்பும். அப்போ ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார் கேட்டா, ஆராதனைக்கு முன்னாடி தேவை என்ன? செவி கொடுத்தல். 2வது கீழ்ப்படிதல். இந்த செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்வார், காதுள்ளவன் கேட்க கடவன். உங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், எச்சரிக்கையா இருங்க. ஓமைகளை பேசும்போது சொல்வார், விதைக்கிறவனுடைய ஓமை படிச்சு பாருங்க. அந்த ஓமையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவாரு, கேளுங்கள். முடிக்கும் போது என்ன சொல்வாரு? காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி அழகா முடிப்பாரு. எதுக்கு சொல்றேன்னா, கேட்கிற விதத்துல ரொம்ப முக்கியம். அதான் செவி கொடுத்தல். நீங்க ஒழுங்கா செவி கொடுத்தீங்கன்னா கீழ்ப்படிவீங்க. ஒழுங்கா செவி கொடுக்கல கீழ்ப்படிய மாட்டீங்க. நீங்க ஒழுங்கா செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சா ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிடுவீங்க. இல்லைன்னா புறம்பே இருக்கிறவங்களா மாறிடுவீங்க. ஏசு அந்த ஓமையில அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி சீசன்ல பார்த்து சொல்ற, புறம்பே இருக்கிறவர்களுக்கு இது நான் சொல்லவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? புறம்பே இருக்கிற வேற தூரத்துல இருக்கவங்களுக்கு அப்படி சொல்ல, கேட்கிறவர்களே ஒழுங்கா காது கொடுத்து கேட்காதவர்கள் ஆண்டவர் சொல்ல, புறம்பே இருக்கிறவர்கள். ஊமையை கேட்கிறாங்க, விதைக்கிறவனுடைய விதையை குறித்து நல்லா தெரிந்து கொள்றாங்க. ஆனா கேட்கிற விதம் கொஞ்சம் தப்பு. அதனால ஆண்டவர் சொல்ற, அவன் புறம்பே இருக்கிறான். புறம்பே இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, புறம்பே இருக்கிறவனுக்கு நான் இது சொல்லப்பா, அவன் குணப்படாதபடிக்கும், அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும், அவன் உணர்வில்லாதவனா இருக்கும்படிக்கும் நான் இந்த ஓமையை சொன்னேன்னு சொல்றாரு. சீசரப்பா கொஞ்சம் வசனத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் உணராதவர்களாய் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ரட்சிக்க வந்தேன்னு சொல்றாரு. ரட்சிக்க வந்த இயேசு சொல்றாரு, இந்த ஓமையை ஏந்திரமா சொன்னேன், அவங்க பாவம் மன்னிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய இருதயம் உணராமல் இருக்கணும், அவங்க கண்டும் உணராமல் இருக்கணும், கேட்டும் உணராமல் இருக்கணும். இதுக்காக தான் சொன்னேன்னு சொல்றாரு. புரியுதா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, அவன் கேட்கலப்பா, அவன் கேட்கிற விதத்துல தவறு இருக்கு. என் ஓமையை கேட்க வந்தான், ஆனா உண்மையான உள்ளத்தோட கேட்க வரல. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளப்படியா அவன் வரவில்லை. அவன் ஏதோ இந்த உலகத்தின் காரியத்துக்காக வந்திருக்கிறான் என்று சொல்லிதான் தேவன் சொல்லு. எதுக்கு சொல்றேன்? நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுல தேறினவர்களாய் மாறணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியம் என்ன தெரியுமா? செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல். 2 மிக முக்கியமான காரியம். அப்ப 3வது காரியம் செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல். இது 2 ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு காரியம். 4வது அன்பு கூறுதல் தேவனுக்கு பிரியமான காரியம். 1 யோவான் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 16ஆம் வசனம், இதெல்லாம் வாசித்து தியானித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். அப்ப கர்த்தருக்கு பிரியம் 4 காரியம். முக்கியமான பிரதானமான காரியம் 1 விசுவாசம், 2வது பரிசுத்தம், 3வது செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல், 4வது அன்பு கூறுதல். இது 4 செஞ்சு பாருங்க.
இது நம்ம செய்யறதுக்கு என்ன செய்யறது? அதான் அடுத்த பகுதியில வந்துட்டேன். என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமாய் நாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா என்ன செய்யணும்? 4 காரியம் செய்யணும். முதலாவது சொல்ற, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பாவிகளை விட்டு விலகுங்க, துன்மார்க்கரை விட்டு விலகுங்க, பரியாசக்காரரை விட்டு விலகுங்க, அவர்களோட ஐக்கியம் வைக்காதீர்கள். இப்பொழுது தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வையுங்கள். ஆனால் ஐக்கியம் வைக்கும் போது, தேவனோட ஐக்கியம் வைக்கும் போது செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணினால் நீங்க என்ன செய்வீங்க? ஏற்ற காலத்துல கனி தருவீங்க. ஏற்ற காலத்துல கனி தருவது மட்டுமல்ல, தேவன் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1 நல்லா தியானிச்சு பாருங்க. முதல் ஸ்டெப், எப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கிறது? தேவனுக்கு பிரியம் என்னதுன்னு தெரிஞ்சிட்டோம். இப்ப எப்படி நடக்கிறது? கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருக்க பழகுவோம். வேதத்தை நேசிக்கிறீங்களா? எவ்வளவு நல்ல வாஞ்ச பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருங்கள். அப்போ என்ன செய்வீங்க? சண்டே நல்லா 10 அதிகாரம் வாசிக்கும். மண்டே அப்படியே மூடி வச்சு அப்படியே கோத்ரேஜ் பீரோக்குள்ள தூக்கி பூட்டி வச்சு, அப்புறமா டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, சண்டே வரப்போதுல பாஸ்டர் கேட்க போறாருல, பைபிள் வாசித்தாயா? ஓ அப்படி கேட்பாரு. அதனால என்ன செய்யணும்? ஃப்ரைடே போய் என்ன செய்யணும்? பீரோவை தொடர்ந்து அப்படி எடுத்து நல்லா கவனிங்க. சிஸ்டமேட்டிக்கா படிங்க, ஒழுக்கத்தோட படிங்க. சிஸ்டமேட்டிக் ஒரு ஸ்டடி நமக்கு தேவை. வேதத்தின் மேல பிரியம் வைக்கணும். ஆமே, வேதத்தின் மேல பிரியம் வைக்கணும். நல்லா படிங்க. காலையில, மாலையில, மத்தியான நேரத்துல வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க. வாசிக்கிறதோட நிக்காதீங்க, தியானி. ஆண்டோட வசனத்துல பிரியம் வைக்கிற மனுஷன் என்ன தெரியுமா செய்வான்? வாசிக்க மட்டும் மாட்டான், வாசிக்கிறோட தியானிப்பான். தியானிக்கிற மனுஷன் வாக்கியம். முதல் காரியம். 2வது, கர்த்தருடைய சந்நிதியில் வளருகிறவன், அவன் தான் கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியும். அப்ப கர்த்தருடைய சந்நிதியில் வளருங்கள். நான் சொன்னேன் வாழ்கிறவன் இல்ல, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறவன் சொல்ல. கர்த்தருடைய சந்நிதியில் வளருகிறவன் யார்? அந்த மனிதன். ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இதாங்க வேதம் சாமுவேலை குறித்து சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில். சந்நிதி சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவன் வாசம் செய்தான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வாசம் செய்தான். இப்படி வாசம் செய்த சாமுவேலோடு தேவன் எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3:21. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே யாருக்கு வெளிப்படுத்தினார்? சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சொப்பனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, ஊரீம் தும்மீம் மூலமாக என் ஆண்டவராகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தம்மை வெளிப்படுத்தினார். ஆனா இன்னொரு விதத்திலையும் வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டார். ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்பட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தின் மேல பிரியமா இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ சந்நிதியிலே வளர்கிற தேவ பிள்ளைகளா இருப்போம் என்றால், தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சை வைத்து நாட்டப்பட்டவர்களா இருப்போம் என்றால், நாம் என்ன ஆகும் தெரியுமா? வளருகிறவர்களா இருந்தோம் என்ன நடக்கும்னா, கர்த்தருக்கு பிரியமா நடப்போம். அதனாலதான் சங்கீதம் 92 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கண்ணி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? எப்படி பசுமை தெரியல? கண்ணுக்கு குளிர்ச்சி, மற்றவர்களுக்கு நல்ல நீங்க ஒரு சாட்சி அளிப்பீங்க, பசுமையாய் இருப்பீர்கள். நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கென்று ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய், தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறுவீங்க. சோ 2வது, கர்த்தருடைய சந்நிதியில் வளருங்க. 3வது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியும். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கொஞ்சம் இதை நான் அப்படியே அடுத்தது லிங்க் பண்ண போறேன். எதோட லிங்க் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்க. அப்ப விருப்பத்தையும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, தயவுள்ள சித்தத்தின்படி, அப்ப தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்குள்ள என்ன செய்யறாரு?
என்ன செய்யறாரு? விருப்பத்தையும் செய்கையை உண்டாக்குறாரு. இப்ப செய்கையை உண்டாக்கும் போது நீங்க தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 15 வசனத்தை வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. ஆனா இத தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யறதுக்கு முன்னாடி இப்படி நீங்க கோணலான மக்கள் மத்தியில, மாறுபாடான சந்ததியின் மத்தியில எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கபடற்றவர்களா இருக்கணும்னு கேட்டா நீங்க ஒண்ணு செய்யணும். என்னது செய்யணும்? முந்தின வசனத்தை அப்படியே கொஞ்சம் மேல பாக்குங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எதை பிடித்து கொண்டு? இப்ப வசனத்தை பிடித்து கொண்டீங்க, உண்மைதான். சுடர்களை போல பிரகாசிக்கிறீங்களா? அதுதான் தேவ சித்தம். பாபிலோன்ல நீங்க தேவ சித்தத்தை செய்யணும். பாபிலோன் எப்படிப்பட்ட இடம்? கோணலான இடம், மாறுபாடான சந்ததியை வாழ்ற இடம். அந்த இடத்துல நீங்க தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும், பிரகாசிக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். முதல் சொன்ன கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. இரண்டாவது, கர்த்தருடைய சந்நிதியில் வளருங்கள். மூணாவது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப நிறைவேற்றுங்கள் அர்த்தம் சாட்சியா வாழுங்க, சுடர்களை போல பிரகாசிக்கணும், கனி தருகிற ஜீவி இருக்கணும். நான்காவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கொஞ்சம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 17 வசனம் 18 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். யார் தேவனுக்கு பிரியன்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 வசனம் சொல்லு, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. சோ ஊழியம் செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமா? இப்ப ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு யார் யாருக்கு இன்னும் ஆண்டவரை பற்றி தெரியலையோ அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் அந்தகாரமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும். மரண வாசனை வீசி கொண்டிருக்கிற குடும்பத்திலே ஜீவன் பிரவேசிக்கும். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆமென். நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், என்னோட சேர்க்கிறவன் என்னோட இருக்கிறான், சிதறடிக்கிறவன் என்னோட இரான் என்று இயேசு சொன்னார். அப்போ ஆண்டவரோட இருங்க, ஆண்டவரோட சரி. இப்போ 4 காரியத்தை செய்யுங்க. 4 காரியம் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கணும். 2வது, கர்த்தருடைய சந்நிதியில் வளரணும், உபதேசத்துல வளரணும், அன்பில வளரணும், எல்லாவற்றிலும் வளரணும். 3வது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், சுடர்களை போல பிரகாசிக்கணும். 4வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இப்படி நீங்க செய்தால் கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை தருவார்? அதான் 3வது பகுதி. கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? 4 காரியத்தை முக்கியமா சொல்றேன். முதல் காரியம் வாசிங்க, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவர் என்னால காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். நல்ல கவனிங்க, இதுலயே நிறைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அதாவது அந்த வசனத்துடைய கீழ் பகுதியில் மேல வராங்க. முதல்ல கீழ்ல இருக்கிற வசனம் என்ன சொல்லுமா? முதல்ல கர்த்தருக்கு பிரியமா நடந்தா கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசையா கர்த்தர் என்னோட வாசம் பண்ணும்? கர்த்தர் ஒரு மனிதனோட வாசம் பண்ணிட்டா அவனுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்றார், பிலேயாம் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்படுகிறது, சேனைகளின் தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. என்னாகும் அதனுடைய 23, 21 வாசிக்குமா? அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோவாப் ராஜா பயப்படுறான் அப்படின்னு கேட்டா, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா யார் கூட இருக்காரு? அவர்களும் கூட இருக்கு. ராஜாவின் ஜெயகம்பீர சத்தம் அவங்க கூடாரத்துல இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுடைய வீட்டில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களிடத்தில் கர்த்தர் வாசம் பண்றாரா? கர்த்தர் வாசம் பண்ண எப்பொழுதுமே ஜெயந்தான். 2வது, கர்த்தருக்கு பிரியமா நடந்தா 2வது முக்கியமான ஆசீர்வாதம். உபாகமம் 33ஆம் அதிகாரம், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி. 2வது பாருங்க, ஆண்டவர் என்ன செய்வாரா? காப்பாற்றுவார், அவனை விடுவிப்பார், அவனை ரட்சிப்பார்.
இன்னைக்கு நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தா உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் விலக்கி காப்பா. தீமையிலிருந்து தேவன் நம்மை விலக்கி காக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91:15 வாசித்து பாருங்க. அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன், விடுவிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். கர்த்தருக்கு பிரியமா நடந்த இரண்டாவது ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. நம்ம எல்லை தோறும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். சங்கீதம் 91:14 வாசித்து பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, அவங்க ஜெபத்தை அசட்டை பண்றதே இல்லை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவர் எதிர்ப்பாரு, எனக்கு பிரியமானவன் ஜெபிக்கிறான், அப்பா தேவ சந்நிதியில வளர்றான் இல்லையா, அதனால ஜெபிப்பான், நிச்சயம் ஜெபிப்பான். தேவனோடு உறவாடிட்டே இருப்பான். ஆண்டவனுடைய ஜெபத்தை ஒரு நாள் தள்ள மாட்டார். அவனுடைய கண்ணீரை ஒரு நாள் அசட்டை பண்ணவே மாட்டார். அந்த கண்ணீரை துருத்தியில வைத்து பார்க்கிற தேவனாகிய கர்த்தர். அதனால்தான் 1 யோவான்ல வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா நடக்கும்போது நாம் எதை குறித்து வேண்டிக் கொள்கிறோமோ தேவன் அதை நிறைவேற்றி தருகிறவராயிருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நான்காவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா 33 முதல் பகுதியில வந்துருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருக்கணும். ஆமென். யாரோட? கர்த்தருக்கு பிரியமான உங்க வீட்டுக்கு வராரு, உங்களோட தங்குறாரு, சபையில வர நம்மளோட தங்குறாரு, நம்ம உள்ளத்துல வர தங்குறாரு. தங்கி பிரியமா நடக்க தேறினவர்ல மாற என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர் பாப்பாரு, இனிமேல் என் மகன் இங்க இருக்கலாகாது. எவ்வளவு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு தேவன் என்ன தர? சுகமான நித்திரை தர. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமா நடந்தா கர்த்தர் கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல்ல நம்மோட வாசம் பண்ணுவாரு. வாசம் பண்ணி அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அறை முழுவதும் ஆண்டவர் நம்ம கூடயே இருந்து நம்ம கூட வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசியில பாப்பாரு. நடுவுல இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த வனாந்தர யாத்திரையில ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார், உண்மைதான். உங்க ஜெபத்தெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உண்மைதான். உங்க பதில் எல்லாம் கொடுப்பார், உண்மைதான். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் தான். ஆனா கடைசி ஆசீர்வாதம் தெரியுமா? இனிமேல் என் மகள் இங்க இருந்தது போதும், இனிமேல் என் இல்லத்துல வந்து சீஷர்களை பார்த்து கடைசியில ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பது. அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் அப்படியே மார்பில் சாய்ந்து, இயேசுவே எங்களை விட்டு போறீங்களா? 3 வருஷம் உங்களோட இருந்தோமே, ரொம்ப இனிமையா இருந்துச்சு, ஆஹா என்ன அனுகூலமா இருந்துச்சு. ஒரு நாள் எங்களுக்கு பணத்துக்கு குறையல, ஒரு நாள் எங்களுக்கு எந்த குறையும் வரல. நீர் எங்களோட இருந்ததுனால எங்களுக்கு பிரச்சனையா தெரியல, எங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து சொல்ல முடியாது தைரியத்தை கொடுத்தீர அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இயேசு சொல்ல, நான் உங்களை விட்டு போறேன்னு சொன்னோன்னு அவங்க இருதயம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்க உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு தேவன் என்ன ஆயத்தம் பண்றாரு? உங்களுக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான மகிமையான ஒரு இடத்தை பரலோகத்துல தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை தேவன் பிரத்யேகமாக ஆயத்தம் பண்ண போறாரு. தனியா ஸ்பெஷலா உங்களுக்கு தயார் பண்ணணும்னா நீங்க ஆண்டவருக்கு இந்த உலகத்துல ஸ்பெஷலா ஜீவிக்கணும். எல்லாருக்கும் இந்த ஆயத்தம் பண்ணாரு நினைச்சிடக்கூடாது. பிரியமா ஜீவித்தீங்கன்னா அது சொல்லு, எனக்கு பிரியமானவன்பா, அவன் என்றென்றும் என்னோட சுகமாய் வாசம் பண்ணுவான். நான் அவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு அவனை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதான் நீங்க 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரத்துலதான் முதல் வசனம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமா நடப்பது எப்படி, அப்படிதானே? நல்ல கவனிங்க. 4ஆவது அதிகாரத்துல இப்ப கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க பக்கத்துல 17ஆம் வசனம். சரி, அதுக்கு முன்னாடி 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. நல்ல கவனிங்க, பாக்கியத்தை கவனிச்சீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கத்தக்கது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யவும் அதுல தேறினவர்களா இருக்கவும் நான் நாடும் போது நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் போது அவருடைய ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் சரி, கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்களும் சரி, பிரியமாய் நடப்பவர்களும் சரி என்ன ஆவாங்க? கர்த்தருடனே கூட இருப்போம். எவ்வளவு பேர் வாஞ்சிக்கிறீங்க நான் கர்த்தரோட தான் இருக்கணும்? அல்லேலூயா. பிள்ளையாம் நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். வாஞ்சித்தது என்ன தெரியுமா? நீதிமான் சாகிறது போல நான் சாகணும் ஆண்டவரே. ஆனா செத்தது எப்படி? நீதிமான் செத்தது போல செத்த. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டார். பண ஆசைக்கு இடம் கொடுத்தார். தேவனை விட்டு விலகினார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் ஆண்டுக்கு பிரியமா நடந்தா தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உன் கூட வாசம் பண்ணுவேன். கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் இடத்துல உன்னை நான் எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. நீ என்னோட கூட வாசம் பண்ணுவாய், நான் உன்னோட கூட வாசம் பண்ணுவேன். நீ என்னோட கூட வாசம் பண்ணுவாய். எப்பொழுது? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து 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 தேறினவராய் மாறும் பொழுது நீங்க கடைசி ஆசீர்வாதம், முற்று முடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எப்பொழுது நான் கர்த்தரோடு இருப்பேன் இருப்பேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்துவாராக.